Hello students, welcome to Hiva Max 10th Standard Max ஓட important questions என்னென்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக important questions வந்துட்டு நான் ஃபஸ்ட் டேர்முக்கு அனுப்பியிருக்கிறேன், செகண்ட் டேர்மோட important questions இருக்கும். ஸோ இது எல்லாமே important questions தான், சரிங்களா? ஸோ அதோட வீடியோஸோட லிங்க் எல்லாம் இப்போ வாட்ஸ்அப் சேனலில் நான் திருப்பி ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அது போய் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போது அமிச்ச 2-3 போஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு அதில் இருக்கும், சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இப்போ சாப்டர் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸை சொல்லிவிட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1 இதில் வந்து லாஸ்ட்டு 6th கொஷின் 7th கொஷின் முக்கியமான 5 மார்க். 1.2ல் வந்து லாஸ்ட்டு 5th கொஷின். 1.4ல் எல்லாமே பார்க்கணும், 1.5லையும் எல்லாமே பார்க்கணும். முக்கியமாக எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்ன்னு வரும் பாருங்கள், அந்த 3 வேரியபிள் வர்றதை பார்க்கணும். அடுத்து சாப்டர் 2. சாப்டர் 2ல் 2.1, 2.4, 2.5, 2.7, 2.9 இந்த 5 எக்ஸசைஸை கண்டிப்பாக பார்க்கணும். 2.4 வந்து மோஸ்ட்லி 2 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து சாப்டர் 3 எல்லாமே பார்த்துடுங்க, ஏன்னா சாப்டர் 3ல் மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரணும், சரிங்களா? அண்ட் பேலன்ஸ் இருக்கிறதுலேருந்து ஒரு 5 மார்க். அந்த பேலன்ஸ் இருக்கிறதுலேருந்து ஸ்கொயர் ரூட் சம்ஸு, அதில் இந்த 3.8, சரிங்களா? 3.8 அப்புறம் சிம்ப்ளிஃபிகேஷன், அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். அண்ட் 3.1 சால்வ் பண்ணுறது கன்சிஸ்டண்ட்டாக அந்த மாதிரி இருக்கிறது. சாப்டர் 4ல் தியரம் பாருங்கள், 2 மார்க்ஸ் பாருங்கள். எக்ஸசைஸ் 4.4ல் 9th சம் பாருங்கள். சாப்டர் 5ல் 5.1, 5.2, 5.3, 5.4. ஆக்சுவலாக 5.1ல் வந்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் மாதிரி சம்ஸ் வரும். 5.4 and 3ல் வந்து ஒரு ஸ்லோப் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்பாங்க. அப்புறம் இது பேரலலாக இல்லை பர்பெண்டிகுலராக அந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் ஸ்லோப் கொடுத்துட்டு ஏ வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வரும். சாப்டர் 6ல் 6.2, 6.3, 6.1 தெரிஞ்சுதான் 2 மார்க் மட்டும் பாருங்கள், இல்லைனா விட்டுருங்க. 6.2 and 3யோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கூட நிறைய ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த 2 ஷிப் சம், ரேஷியோ சம்ஸ் எல்லாமே வரும். சாப்டர் 7, 7.1, 7.2, 7.3 இதில் ஃப்ரஸ்டம் சம்ஸ் வரும் பாருங்கள். இந்த 3 எக்ஸசைஸில் ஃப்ரஸ்டம் சம்ஸ் வரும், அது ரொம்பவே முக்கியம். அது இல்லாமல் ரேஷியோ சம்ஸ் வரும். அப்புறம் வால்யூமில் வந்து ஒரு சிலிண்டரை வந்து ரீகாஸ்ட் பண்ணி எத்தனை ஸ்பியர் வரும் அந்த மாதிரி சம்ஸு. அடுத்த சாப்டர் 8 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 மார்க் பாருங்கள். ப்ராபபிலிட்டியில் எல்லாமே பாருங்கள். ஒரு 2 மார்க் ப்ராபபிலிட்டியிலேருந்து ஒரு 5 மார்க் ப்ராபபிலிட்டியிலேருந்து வரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து 2 மார்க் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. மேக்ஸ் எக்ஸாமுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்ருக்கீங்கன்னு தெரியும். ஸோ நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் போர்ஷன்ஸையும் பார்க்க பாருங்கள், சரிங்களா? இப்போ நான் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுங்க. பேலன்ஸ் இருக்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் சென்டம்லாம் ஏம் பண்ணுறீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பின்னாடி போகாதீங்க. யூனிட் எக்ஸசைஸ், ப்ராக்ரஸ் செக், திங்கிங் கார்னர், லெட் மீ நோ, இந்த மாதிரி நிறைய இருக்கும். சாப்டர்ஸ்குள்ளேயும் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தா தான் 60-80% இல்லாமல் ஒரு 90% மேலே உங்களால் கவர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்காதீங்க, எல்லா கொஷினுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அதுதான் ரொம்பவே நல்லது. எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள். கிராஃப் ஜியோமெட்ரிக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, 1 words இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் ஆல்ரெடி பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் ஃபுல்லாக ஒரு வாட்டி படித்து பாருங்கள். 1 words, 2 marks, 5 marks எல்லாமே ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். நல்லா தெரியாததை ஃபஸ்ட்டு வச்சுடுங்க. 1 words எழுதிடணும், சரிங்களா? 1 words கண்டிப்பாக எழுதணும். அதுக்கப்புறம் கிராஃப் வரைய ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஜியாமெட்ரி வரைங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு 45 minutesல நீங்கள் முடிச்சிடணும். அதுவே ஜாஸ்தி தான், இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. 45 minutesக்குள்ளே அது முடிச்சிடணும், சரிங்களா? நமக்கு வந்து 2.5 hours டைம் இருக்குது. 45 minutesல அதை முடிக்கணும். அடுத்தது 5 மார்க்குக்கு வாங்க. 5 மார்க் 5 மார்க் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். இதுக்கு அதிகபட்சம் 45 minutes. ஒரு கொஷனுக்கு 5 நிமிஷம் தான். நீங்கள் 9 to 10 questions எழுத 45 minutes. ஸோ 45 minutes பார்க்கும்போது உங்களுக்கு 1.5 hours அதிலே போயிடும். இப்போ பேலன்ஸ் நமக்கு 1 hour இருக்கும். இந்த 1 hourல நீங்கள் எக்ஸ்ட்ரா இதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. லாஸ்ட்டில் 2 மார்க் வாங்க. ஏன்னா உங்களால் 45 minutesல 5 மார்க் முடிக்க முடியல அப்படின்னா
இன்னும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தேவைப்படும். பொறுமையாக 5 மார்க் முடிக்கலாம். நீங்கள் 2 மார்க்குக்கு நீங்கள் வெறும் ஒரு 30 மினிட்ஸ் தான் ஒதுக்கணும். 1.5 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம், 2 மணி நேரம் முடிஞ்சிச்சு. 2 ஹவர்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த ½ அன் ஹவர் வந்து நீங்கள் செக் பண்ணணும் பேப்பரை. கடைசி ஒரு நிமிஷம் வரைக்கும் நான் எழுதிட்டுருப்பேன், தயவுசெய்து பண்ணாதீங்க. கொஷின் நம்பர் ஒழுங்காக எழுதிட்டிங்களா பாருங்கள். கொஷின் நம்பர் கரெக்டாக இருக்கா? கரெக்டான கொஷினுக்கு தான் கரெக்டான ஆன்சர் எழுதுகிறோமா? அது நிறைய பேர் மாற்றிட்டுருங்க, அது பாருங்கள். சரிங்களா? கரெக்டாக 10 கொஷின் இருந்தால் 10 கொஷின் தான் எழுதணும். நிறைய பேர் 11 கொஷின் எழுதி வச்சுருவாங்க தெரியாமல். லாஸ்ட் இது கரெக்டாக இருந்தாலும் தப்பு தான். அதுக்கு ஃப்ரண்ட்டில் எழுதுனது தப்பாக இருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு இதுக்கு மார்க் போட மாட்டாங்க. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு என்னென்னா, 1 வேர்ட்ஸுக்கு ஆப்ஷன்ஸ் எழுதுங்க. ஏபிசி அது எழுதுங்க. 1 வேர்ட்ஸ் எழுதிட்டு கேப் விட்டுட்டு லாஸ்ட்டில் எழுதிக்கலான்ட்டு மறந்துடாதீங்க. சரிங்களா? அண்ட் முதல்ல என்னென்ன 5 மார்க் தெரியுமோ அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். என்னென்ன 2 மார்க் தெரியுமோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சோண்டு தான் ஞாபகம் இருக்குது, அது தெரியும் அப்படின்றத அட்டென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணாமல் கொஷின்ஸ் எம்டியாக வைக்கக்கூடாது. 10 5 மார்க் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கணும், 10 2 மார்க் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கணும். இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. இதை நீங்கள் கரெக்டாக அட்டென்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அண்ட் அடுத்தது என்ன சொல்ல வந்தேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓன் வேர்ட்ஸ் எழுதாதீங்க, படிச்சுட்டு போங்க. படித்ததை மட்டும் எழுதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் கிராஃப் ஜியோமெட்ரி சொல்லியிருக்கேன். நம்ம அப்படியே பொறுமையாக எழுதுவோம், அழகாக வரைவோம், ரஃப் டயக்ராம் வரைவோம், இது எழுதுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு போயிருக்க மாட்டோம். அப்போ வந்து நம்ம யோசித்து எழுதும்போது நான் கொடுத்தது 45 மினிட்ஸ், ஆனால் நீங்கள் 1 hour 15 மினிட்ஸ் அதுக்கே காலி பண்ணிடுவீங்க. அப்போ 5 மார்க்குக்கும் 2 மார்க்குக்கும் நம்மளால் டைம் கொடுக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கிராஃப் ஜியோமெட்ரி போட சொல்கிறது வந்து நீங்கள் வேகமாக செய்யணுன்றதுக்காக, அழகாக எழுதுன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல் கண்டிப்பாக எழுதணும். இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ்ன்னு மென்ஷன் பண்ணணும். நிறைய பேர் அது பண்ண மாட்டிருக்கீங்க, அதுக்கு -1 வரும். சரிங்களா? அண்ட் சைடில் கால்குலேஷன் போட்டு பாருங்கள், இங்கே இருக்கிற ஆன்சர் இங்கே எழுதிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் இங்கே ஒரு ஆன்சர் எழுதுறீங்க, இங்கே ஒரு ஆன்சர் எழுதுறீங்க, அந்த தப்பு பண்ணாதீங்க. அண்டு நிறைய பேர் வந்து ஈக்குவேஷனுக்கு இந்த சரி, இப்போ -d + 4 3 இருக்குன்னா -d 3 + 4ன்னே எழுதுறீங்க, மைனஸ் இன்சைட் வரதை மாற்றிருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ரிஸ்க் எடுக்காதீங்க. சரிங்களா? டைம் எடுத்துக்கோங்க, நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். காலையில் முழிச்சு உட்காந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுக்கோங்க. கொஷின் பேப்பர் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். கொஷின் பேப்பர் ரொம்பவே முக்கியம். கரெக்டாக எதெல்லாம் தெரியும் அதை ஃபஸ்ட்டு எடுக்கணும், எதெல்லாம் தெரியாதா கொஞ்சம் ஹோல்டில் வைங்க. தெரியாதுன்னு நினச்சி நீங்களே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ இப்போ 80 மார்க்குக்கு உங்களுக்கு தெரியுதா, அதை அட்டென்ட் பண்ணுங்கள் போதும். 60 மார்க்குக்கு தெரியுதா, ஃபஸ்ட்டு அதை அட்டென்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்காத நினச்சி எக்ஸாம் அப்போது நீங்கள் வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லையா? நம்ம முன்னாடியே படிச்சிருக்கணும், படிக்கலை. அப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் சேர்த்து நான் ஆனுவலில் நான் ஒழுங்காக படிப்பேன் அப்படின்னு அங்கேயே நீங்கள் டிசைட் பண்ணிவிடுங்க. உங்களுக்குள்ளே ஒரு கோல் ஏற்படுத்திக்கோங்க. நான் வந்து ஆனுவல் எக்ஸாமுக்கு எல்லா போர்ஷன்ஸும் முடிச்சிடுவேன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பின்னாடி போக மாட்டேன், நான் வந்து எல்லா சிலபஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன், நான் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு ஒரு கோல் எடுங்க. அப்போ தான் பப்ளிக் எக்ஸாம் சூப்பராக அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கு நீங்களே ஒரு டார்கெட் செட் பண்ணால் மட்டும்தான் அது பண்ண முடியும். பெஸ்ட் எல்லோரும் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதிட்டு வந்து எப்படி எழுதுறீங்கன்னு கொஷின் பேப்பர் ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.